பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம், நல்ல சரீர சுக பலம், இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஏரோதுடைய பிறந்த நாளின் போது ஏரோதியாளுடைய மகள் வந்து ஜனங்களுக்கு முன்பாக நடனமாடி எல்லாவரையும் மகிழ்வித்தாள். அந்த நேரம் ஏரோது அந்த பெண்ணை பார்த்து, நீ என்ன விரும்பி கேட்டாலும் அதை நான் உனக்கு கொடுப்பேன், என் ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொல்லி கேட்டார். அந்த பெண்ணோ தன்னுடைய தாயிடத்திலே கேட்டு சொல்வதாக சொல்லி தாயிடத்திலே ஏரோது ராஜா சொன்ன காரியத்தை சொன்னார். தாயோ, திருமுழுக்கு யோவானுடைய தலையை இப்பொழுது எனக்கு ஒரு பாத்திரத்தில் தாரும் என்று கேள் என்று சொன்னார். அந்த பெண் தன் தாய் சொன்னது போல ஏரோது இடத்திலே வந்து, திருமுழுக்கு யோவானுடைய தலையை இப்பொழுது எனக்கு தாரும் என்று கேட்டாள். அவனுக்கு அது துக்கமாயிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஜனங்களுக்கு முன்பாக, தனக்கு முன்பாயிருந்த பெரியவர்களுக்கு முன்பாக தான் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு தன் வேலைக்காரர்களிடத்திலே இப்பொழுதே சிறையில் இருக்கக்கூடிய திருமுழுக்கு யோவானுடைய தலையை கொண்டு வந்து இந்த பெண் கையிலே கொடுங்கள் என்று சொன்னார். கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஏரோது ஒரு துஷ்ட மனுஷன், ஒரு கொடூர சுபாவம் உள்ளவன். அவன் தன்னுடைய சகோதரன் பிலிப்புடைய மனைவி ஏரோதியாளை வைத்திருந்தான். அது தவறு என்று எடுத்து சொன்னதுனால தான் திருமுழுக்கு யோவானை சிறையில் அடைத்தான். இப்படிப்பட்ட மனுஷன் தன்னை சுற்றி இருக்கிற மனுஷருக்கு முன்பாக கொடுத்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அவ்வளவு தீவிரமாய் இருக்கிறான் என்றால், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் நம்மை குறித்து, நம்முடைய சந்ததிகளை குறித்து, நம்முடைய சபையை குறித்து, நம்முடைய தேசத்தை குறித்து சொன்னதை நிறைவேற்றாமல் இருப்பாரோ? ஆகவே உள்ளம் கலங்காதிருங்கள். துஷ்ட மனுஷனே தான் கொடுத்த வார்த்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவனாய் இருப்பான் என்றால், நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில் அவரும் உண்மையுள்ளவராய் இருப்பார். ஒரு வசனத்தை நான் முதல்ல உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசன நூல் 1ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை. அதற்கு ஆண்டவர் என்னிடம், நீ கண்டது சரியே, என் வாக்கை செயலாக்க நானும் விழிப்பாயிருப்பேன். இன்னொரு மொழிபெயர்ப்பில், என்னுடைய வார்த்தைகளை நான் தீவிரமாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்னும் சில காலத்துக்குள்ளால, சில நாட்களுக்குள்ளால, சில மாதங்களுக்குள்ளால உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் தேவன் நிறைவேற்றி தருவது நிச்சயம். ஆண்டவராகிய தேவன் சிலரையெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கும் போது வாக்கு தத்தங்களை கொடுத்து அழைத்தார். அந்த வாக்கு தத்தங்களை ஏற்ற காலம் வந்தபோது அவர்களுக்கு நிறைவேற்றினார் என்று சொல்லி வேதத்தில் நம்முடைய மூதாதையர் வழி வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கை அனுபவங்களிலே காணலாம். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது, உன்னுடைய சந்ததி பூமியை நிரப்பும். ஆனால் அப்படிப்பட்ட வாக்குறுதியை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய வயது 75. ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற காலதாமதமானாலும் அவருடைய 100வது வயதில் வாக்குறுதியின்படி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக் என்கிற ஒரு சந்ததியை கொடுத்தார். ஈசாக்கு திருமணம் முடிந்த 20 வருட காலம் அவனுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது.
ஆனால் அந்த மனுஷன் ஒரு காரியத்தை மட்டும் நிச்சயமாய் நம்பியிருந்தான். தன் தகப்பன் கூட காலம் கடந்து போகிறது என்று தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு ஆகாரை திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றெடுத்தார். ஆனால் ஈசாக்கோ கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் மட்டும் அவன் பொறுமையோடு காத்திருந்தான். ஆகவே ஆண்டவராகிய தேவன் அவருடைய மனைவி திருமணமான 20 வருடத்திற்கு பிறகு கற்பந்தரித்த போது கற்பத்தில் 2 குழந்தைகளை ஆண்டவர் வைத்தார். யாக்கோபு ஏசா என்கிறதான 2 குழந்தைகளை வைத்தார். ஆண்டவர் பொய்யுரையாத தெய்வம், சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற தெய்வம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவன் உங்களையும் கரம் பிடித்து அவர் சொன்ன வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி முன்பு இருந்ததை காட்டிலும் சீரும் சிறப்புமாக நீங்கள் இருக்கும்படி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைப்பார். அதற்கு அவர் போதுமான தேவனாய்த்தான் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் அது சீக்கிரத்திலே நிறைவேறி முடியும் என்று நாங்கள் விசுவாசித்து அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. சமாதானம்.